எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 18 பேரை நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் கைது செய்து அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த மீனவர்களை கைது செய்ததுடன் 3 படகுகளையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதன். வணக்கம் மதன். தமிழ்நாடு மீனவர்கள் 18 பேரை இலங்கை கடற்படை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. அதாவது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 3 விசைப்படகு மற்றும் 18 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதாவது தமிழகத்தின் பல்வேறு துறைமுகத்திலிருந்து விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று ஜூன் 22ஆம் தேதி காலை 6 மணி அளவில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நெடுந்தீவு கடற்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை 3 விசைப்படகு மற்றும் அதில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 18 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து தற்போது நடுக்கடலில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விசாரணை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட தகவல் கிடைத்துள்ளது. மேலும் மீனவர்கள் விசாரணைக்கு பின்னர் காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிடிபட்ட மீனவர்கள் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களாக இருக்கக்கூடும் என்பதால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் தற்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. மேலும் மீனவர்கள் காங்கேசன் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்ற பின்னரே எந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் என தெரிய வரும் என இலங்கை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மதன்.